ரத்தினபுரி என்னும் சிற்றூருக்கு மாதவன் என்னும் இளைஞன் வேலை தேடி வந்தான். அந்த ஊரில் எல்லா இடங்களிலும் வேலை தேடி அலுத்துப் போனான். எங்கும் வேலை கிடைக்கவில்லை. காரணம், இவன் வெளியூர்க்காரன். இவனை நம்பி எப்படி வேலை கொடுப்பது என்று நிறைய பேர் வேலை தர மறுத்துவிட்டனர். மாதவன் பாவம், சோர்ந்து போய்விட்டான். அவனுக்கு அவன் அம்மாவிடம் சொல்லி வந்தது ஞாபகம் வந்தது. அவன் அம்மா சுமார் 50 மைல் தள்ளி வசித்து வந்தார். கூலி வேலையாளாக அங்குள்ள விவசாய தொழிலுக்கு சென்று கொண்டிருந்தார். மாதவனின் அப்பா 2 வருடங்களுக்கு முன்னர் காலமாகிவிட்டார். இதனால் வீட்டில் கஷ்டமான நிலைமை வந்துவிட்டது. மாதவன் அப்பொழுது அங்குள்ள பள்ளியில் படித்துக் கொண்டிருந்தான். அப்பா காலமாகிய பின் வீட்டில் நிலவிய வறுமையைக் கண்டு அம்மாவிடம், நான் எப்படியாவது வெளியூர் சென்று பணம் சம்பாதித்து உனக்கு அனுப்புகிறேன் என்று உறுதி சொல்லி வந்திருந்தான். ஆனால் இங்கு நிலைமையோ வேறாக இருந்தது. எங்கும் வேலை கிடைக்கவில்லை. என்ன செய்வது? பசி வேறு அவன் காதை அடைத்தது. அங்குள்ள ஒரு கோவிலில் உட்கார்ந்து அடுத்து என்ன செய்வது என்ற கவலையில் ஆழ்ந்திருந்தான். என்ற எண்ணம் அவனுக்கு வர ஆரம்பித்துவிட்டது. அப்பொழுது ஒரு பெரிய கார் வந்து நின்றது. அதிலிருந்து பெண்களும் குழந்தைகளும் இறங்கி கோயிலுக்குள் வந்தனர். வந்தவர்கள் தங்களது மிதியடிகளை எங்கு கழட்டி வைப்பது என்று திகைத்து நின்றனர். இவன் கோயில் வாசலில் உட்கார்ந்திருப்பதைக் கண்டவர்கள், தம்பி, இந்த செருப்பை எல்லாம் பார்த்துக்கா என்று எல்லோரும் செருப்பை கழட்டி வைத்துவிட்டு உள்ளே சென்றனர். மாதவன் திகைத்து நின்றான். அவன் அவர்களுக்கு பதில் சொல்ல நினைக்கும் முன்னரே அவர்கள் தங்கள் மிதியடிகளை அவன் முன்னால் கழட்டி வைத்துவிட்டு விறுவிறுவென உள்ளே நுழைந்து விட்டதால் இனி எங்கும் செல்ல முடியாது. அவர்கள் வரும் வரை காத்திருந்து அவர்கள் மிதியடிகளை ஒப்படைத்துவிட்டு செல்வதுதான் நல்லது என்று முடிவு செய்தான். பசி வேறு அவனை மயக்க நிலைக்கு கொண்டு சென்றது. உள்ளே சென்றவர்கள் 1 மணி நேரம் கழித்தே வெளியே வந்தனர். வந்தவர்கள் இவன் அருகில் வந்தனர். அப்பொழுது அவன் பசி மயக்க நிலையிலேயே இருந்தான். அவர்கள் விறுவிறுவென மிதியடிகளை மாட்டிக்கொண்டு இவனை பார்க்க, இவன் நிலைமையைக் கண்டு அந்த கூட்டத்தில் இருந்த பெரியவர் 50 ரூபாய் எடுத்து அவன் கையில் கொடுத்தார். இவனுக்கு என்ன கொடுக்கிறார் என்று தெரியாமல் அவர் கொடுத்ததை வாங்கிக் கொண்டவன் அதை உற்று பார்க்க ரூபாய் 50 இருக்கவும் பயந்து, உன்னை பார்த்தா பசியில துடிக்கிற மாதிரி இருக்கு, போய் நல்லா சாப்பிடு, அதுக்குத்தான் கொடுத்தேன் என்று சொல்லிவிட்டு காரில் ஏறி சென்று விட்டார். மாதவனுக்கு அந்த பசியிலும் ஆச்சரியமாக இருந்தது. என்ன ஒரு ஆச்சரியம்! காலையில் 10 பைசா இல்லாமல் இந்த ஊருக்கு வேலை தேடி வந்த நான் இப்பொழுது 50 ரூபாய் கையில் வைத்திருக்கிறேன். ஆண்டவன் யாரையும் கைவிடுவதில்லை. நாம் மட்டும் மனதை இழக்காமல் இருந்தால் போதும். மனதுக்குள் வைராக்கியம் வர எழுந்தவன் முதலில் பசியை போக்க ஏதாவது சாப்பிட்டு விட்டு வந்து யோசிக்கலாம் என்று முடிவு செய்தான். ஐயா, கோயிலுக்கு வருபவர்களின் மிதியடிகளை நான் பார்த்து கொள்ள அனுமதி வேண்டும். மிதியடி காணாமல் போயிருந்தது. உடனே நிர்வாக அலுவலகத்திற்கு வந்து புகார் கொடுத்து கொண்டிருந்தார். இவன் போய் நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லவும் கோயில் நிர்வாகம் மகிழ்ச்சியுடன் அனுமதி கொடுத்து அதற்குண்டான சிறிய தொகை ஒன்றை சொல்லி அதனை பெற்றுக்கொள் என்று அனுமதி கொடுத்துவிட்டது. நாட்கள் நகர்ந்தன. சுமார் 6 மாதங்கள் ஓடிவிட்டது. இப்பொழுது மாதவன் கோயில் ஒதுக்கி கொடுத்த இடத்தில் மிதியடிகளை பாதுகாக்க வசதி செய்து அதனை கவனித்துக் கொள்ள அம்மாவை வர சொல்லிவிட்டான். அது மட்டுமல்ல, அங்கு வரும் 2 சக்கரம் 4 சக்கர வண்டிகளை பாதுகாக்கும் வேலையையும் கோயில் நிர்வாகத்திடம் பெற்று வாகனங்களை பாதுகாக்கும் வேலையையும் பார்த்துக் கொள்கிறான். கையில் கொஞ்சம் பணமும் சேர்த்து கொண்டிருக்கிறான். அவன் அம்மாவிற்கு பையன் படிப்பு பாழாகிவிட்டதே என்ற கவலை இருந்தாலும் வீட்டில் வறுமை ஒழிந்து விட்டதே என்ற நிம்மதியில் இருந்தார். மாதவன் இப்பொழுது சுறுசுறுப்பான மிதியடி,
இரு சக்கர வாகன பாதுகாப்பு இரு வேலைகளையும் கவனித்துக் கொண்டாலும் திறம்பட எதிர்காலத்தில் அடுத்து பெரிய வேலை ஏதாவது எடுத்து செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறான். அது மட்டுமல்ல, தன் கல்வியை எதிர்காலத்தில் எப்படியாவது நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று மனதுக்குள் சபதம் எடுத்துக் கொண்டிருக்கிறான். குட்டீஸ் சாதாரண மிதியடிதானே என்று நினைக்காமல் அதை பாதுகாப்பது கூட ஒரு தொழிலாக நினைத்து முன்னேறி இருக்கும் மாதவனை பாராட்டிவிடுவோம். வறுமையைக் கண்டோ அல்லது மற்ற துன்பங்களைக் கண்டோ மனம் தளராமல் இருந்தாலே கண்டிப்பாய் அதற்கு நல்ல தீர்வு கிடைக்கும் என்பதை இந்த கதையில் தெரிந்து கொண்டோம் அல்லவா?